This video sponsored by SPO Digital Marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா 6th விசைகள் மற்றும் இயக்கம் ஃபஸ்ட்டு பார்ட்டு வைடேஸ் நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்த்துட்டு அடுத்தது இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வளைவு பாதை இயக்கம். காகிதம் முன்னோக்கி நகர்வது அது வளைவு பாதை இயக்கம். ஷார்ட்கட்டாக சும்மா நார்மலாக வச்சுக்கோங்க. காகிதம் எப்பயும் முன்னோக்கி நகர்ந்தால் அது வளைவு பாதை. காகிதம் முன்னோக்கி போட்டால் அது வளைஞ்சிட்டு தானே போகும். அதனால் வளைவு பாதை இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். இப்போ நேராக நடந்து போயிருந்தாங்கன்னா அது நேர்கோட்டு இயக்கம். எடுத்துக்கோட்டு நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன். அதை சொல்லலாம். நேராக மனிதன் நடந்துகிட்டே இருந்தால் அது நேர்கோட்டு இயக்கம். அது தானாக கீழே விழுவும் பொருள். இப்போ தென்னை மரத்துலேருந்து நேராக கீழே ஒரு தேங்காய் விழுகுதுன்னா அது நேராக தானே விழுவுது. அது நேர்கோட்டு இயக்கம். வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்ட தனது பாதையினை திசையினை தொடர்ந்து மாற்றிக்கொண்டா இருக்கும் பொருளின் இயக்கம். ஒருத்தர் முன்னோக்கி சென்றுக்கிட்டு இருந்தால் திடீர்னு மாறினா அது வளைவு பாதை இயக்கம். எடுத்துக்காட்டு வீசி எறியப்பட்ட பந்து. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பந்து போடுறீங்கன்னா அப்படியே குத்தி மேலே அப்படியே இருக்கிறோம்ல, அதுதான் வளைவு பாதை இயக்கம். சும்மா ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். கயிற்றின் முனையின் கட்டப்பட்ட சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். ஒரு கயிற்றில் ஒரு கல்லை சுற்றிங்கன்னா வட்டமாக இது பண்ண முடியல, அதுதான் வட்ட இயக்கம். சர்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம். பம்பரத்தின் இயக்கம் தான் சர்சுழற்சி இயக்கம்னு வரும். ஏன்னா பம்பரம் நீங்கள் சுற்றும் போது சர்சுழற்சியை சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் பம்பரத்தின் இயக்கம். அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட மைய இடைவெளியில் முன்னும் பின்னும் இடவல்லா மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம். எடுத்துக்காட்டு தனி ஊசல். இப்போ தனி ஊசலில் நம்ம ஆடிட்டே இருந்தோம்னா மேலேயும் கீழேயும் அப்படியே ஆடுறோம்ல, அதுதான் எடுத்துக்காட்டு. ஒழுங்கற்ற இயக்கம். வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதரின் இயக்கம். கொசுவின் இயக்கம் தான் இந்த ஒழுங்கற்ற இயக்கம். ஏன்னா கொசு வேறு எங்கெங்கேயோ போதில்லை, அதனால் கொசுவின் இயக்கம். இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தை அதிர்வு இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கடிகார மணியின் கடிகார மணியில் முள்ளு காட்டும்ல அது. அப்புறமேட்டு மெழுகு பந்தின் இயக்கம். அதே மாதிரி நீள் முழுகும் அலையின் இயக்கம். இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தீயை சுற்றி வரும் நிலாவின் இயக்கம் தான் கால ஒழுங்கு இயக்கம். ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இது எது தவிர அது மாதிரி கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம். எடுத்துக்காட்டு ஊஞ்சல். கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அலைவு இயக்கமாக காணப்படாது. அந்த இடத்துல காணப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி கூட்டில் கேட்குவாங்க பாருங்கள். அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக காணப்படாது. கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அளவு இயக்கமாக காணப்படும். இது 2 கூட்டுமே தவறு. ஏன்னா ஃபஸ்ட்டு காணப்படும், அடுத்து காணப்படாதுன்னு வருதில்ல, அதனால். ஒரு அலகு காலத்தின் ஒரு பொருளின் கடந்த தூரம் வேகம். எடுத்துக்காட்டு ஒரு பொருளின் 10 மீட்டர் தொலைவின் 2 நொடியின் கடந்தால் அந்த 10 × 2ன்னு போட்டு அடிச்சிங்கன்னா 5 வரும். 5 மீட்டர்னு போட்டுக்கோங்க. வேகத்தின் இசை அலகு மீட்டர்/வினாடி. உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தின் 9.58 வினாடிகளில் கடந்த உலக சாதனை படைத்தார்.
சிறுத்தையின் வேகம் கேட்டாங்கன்னா 118ன்னு போட்டுக்கோங்க. 118 கிலோமீட்டர். சீரான இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரற்ற இயக்கம். மிதிவண்டி சக்கரத்தின் சுழல்வது சர்சுழற்சி இயக்கம். மிதிவண்டி முன்னோக்கி செல்வது நேர்கோட்டு இயக்கம். தையல் ஊசலின் இயக்கம் சர்சுழற்சி இயக்கம். சக்கரத்தின் இயக்கம் வட்ட இயக்கம்.